வெல்கம் டு ரூப்ஸ் அண்ட் கிச்சன். நான் உங்கள் ரூபினி. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான உருளைக்கிழங்கு பால் கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 1/4 மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க. ஒரு 2 சில் அளவுக்கு இருக்கும். தேங்காய் துருவல்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கசகசா போட்டுக்கலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட கசகசா இல்லைன்னா ஒரு 5 முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகா காரத்துக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி நல்லா மையாக நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடானதும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு பட்டை, ஒரு 3 கிராம்பு போட்டு தாளிச்சிக்கலாம். ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இது லேசாக வதங்கி கண்ணாடி போல் ஆனதும் ஒரு 2 பச்சை மிளகாயை கீரி போட்டு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே 2 பச்சை மிளகாய் நம்ம அரைக்கிறதுக்கு சேர்த்துருக்கோம். இதுக்கு பச்சை மிளகா காரம் மட்டும்தான், வேறு மிளகாத்தூள் மல்லித்தூள் எதுவுமே நம்ம சேர்க்க போகிறது இல்லை. இதோட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரே ஒரு தக்காளியை ரஃபாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ண வேணாம், ஏன்னா ரொம்ப இதுக்கு புளிப்பு வந்து சேர்க்கக்கூடாது. இந்தளவு கட் பண்ணால் போதும். தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கினதும் நம்ம பட்டாணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 75 கிராம் பட்டாணி இதில் சேர்த்துருக்கேன். பச்சை பட்டாணி. நான் இன்றைக்கி ஃப்ரெஷ் பட்டாணி சேர்க்குறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட காஞ்ச பட்டாணி தான் இருக்கா அப்படின்னா நீங்கள் அதை முதல் நாள் நைட்டே ஊற வச்சு 4-5 விசில் விட்டு நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் இதில் சேர்த்துக்கோங்க. காஞ்ச பட்டாணியோட ஃப்ரெஷ் பட்டாணி தான் இந்த டிஷ்ஷுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுட்டு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போதைக்கு நம்ம ஒரு 3/4 ஸ்பூன் உப்பு போடுறேன். வேணும்னா நம்ம அப்புறம் சேர்த்துக்கலாம். உப்பு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுது இதில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம தேங்காய் அரைச்ச தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். இதுக்கு ரொம்ப தண்ணி தேவைப்படாது, இந்தளவு தண்ணியே போதும். இது வந்து ஒரு 2 கொதி, ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். நம்ம அதுக்கப்புறம் வேக வச்ச உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3 உருளைக்கிழங்கு குக்கரில் வேக போட்டு எடுத்து வச்சுருக்கேன். தோலை உரிச்சிட்டு நல்லா க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு போட்டு ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு இல்லை, திரும்ப ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். பாருங்கள், தண்ணி நல்லா வத்திருச்சு. இது கொஞ்சம் வாட்டரியாக தான் இருக்கும். இப்போ இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி இது சாப்பாடு தொட்டுக்கிறதுக்கு செய்கிறேன். பூரி சப்பாத்தி கூட இதே போல் நீங்கள் அப்படியே செய்யலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் பூரி சப்பாத்திக்கு சாப்பிட்றதுனா இந்த டயத்துலேயே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ரைஸ்க்கு பண்ணுறதுனால கொஞ்சம் வத்தட்டும். அவ்வளோதான், நல்லா வத்திருச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சுட சுட உருளைக்கிழங்கு பால் கறி சூப்பராக ரெடி. இது தேங்காய் சாதம், புளிக்குழம்பு, சாம்பார் இதுக்கெல்லாம் தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி டிஃபன் ஐட்டம்ஸ் பூரி சப்பாத்திக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஹெல்த்தியானதும் கூட. நன்றி.